கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தையை நிறைவேற்றாதபடி பிசாசு பல தடைகளை கொண்டு வரலாம். ஈவன் அவனை கொலை பண்ணவனு கூட நினைக்கலாம். ஆனால் ஒன்றுமே வாய்க்காது. அவர் சொன்னார்தான். பிரேஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28:15 ஒரு அருமையான வசனத்தை பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் யாக்கோபை பார்த்து, எப்பா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறார். அப்போ யாக்கோவுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? யூத சரித்திரத்தை கொஞ்சம் படிச்சு பாருங்க. அவனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் பயங்கர பகம் உண்டாது. அவருடைய தாய் செய்த தப்புனால, யாக்கோபு தாயோடு சேர்ந்து ஏமாற்றினதுனால அண்ணன் அவனை கொலை பண்ணுன்னு தேடுறான். சரி, 2 பிள்ளையும் நான் இழந்துக்கக்கூடாதுன்னு சொல்லி பொய் சொன்ன தாய் ஒரு ஆலோசனை கூடுறான். என் மாமன் வீட்டுக்கு பேர் அதிக தூரமில் மாமன் லாபான் வீட்டுக்கு போன்னு சொன்னார். அதே மாதிரி அவன் போகும்போது சும்மா அனுப்பியிருப்பாங்க, சும்மா அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஆபிரகாம் ஈசாக்கு பெண்ணை தேடும்போது ஒட்டங்களெல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள், தங்கம், வாசனை பொருள்லாம் கொடுத்து, கடன்கள் எல்லாமே கொடுத்து அனுப்பினான்னு பார்க்குறோம் லாபானுடைய வீட்டுக்கு. அதே மாதிரி இங்கேயும் யாக்கோவை வெறுமை அவங்க அனுப்பலை, திரளான பொருட்களோடு அனுப்புகிறாங்க, சேவரோடு, வேலைக்காரோடு அனுப்புகிறாங்க, எல்லாம் அனுப்புகிறாங்க. ஏசா எப்படியே கேள்விப்பட்டான் யூத சரித்திரம். அவனுடைய மகன் எலியேசா இவன் மோரியா மலை அடிவாரத்துக்கு வரும்போது அவனை கொள்ளடிக்கிறான். எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு யாக்கோபுக்கு எப்படி உயிரை மட்டும் விட்டான். எங்கும் பார்க்குறான், ஒரே ஒரு சின்ன நதி ஓடுது, ஓட தண்ணி, வேற ஒன்றுமே இல்லை, வனாந்திரம். ஓனாய் ஊழையிடுது, பயங்கரங்களை ஒன்று சூழ்ந்து கொள்ளுது, தன்னந்தனியான வழி. ஒரு கல் மேலே சாஞ்சு படுத்து உன்னதமான தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாம் தேவன் அவனுக்கு காட்சி எடுத்து, கவலைப்படாதப்பா, நான் இந்த பூமியெல்லாம் கொடுப்பேன். என் மாமா வீட்டுக்கு போனாலும் உன்னை பத்திரமா உங்கள் அப்பா அம்மாட்ட நான் திருப்புவேன், உன்னை பாதுகாப்பேன், உன் சந்ததியை பூமியின் தொலைவை மாற்று. அப்படி நிறைய ப்ராமிஸ் பரலோக காட்சியை காண்பத்தை சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார்? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கேட மாட்டேன். நடந்த என்ன 20 வருஷம் மாமா வீட்டில் தன்னுடைய 2 மனைவிமாருக்காக 14 வருஷம், தனக்கு தேவையான சொத்துக்களுக்கு 6 வருஷம் ஒர்க் பண்ணுறான். கஷ்டமான சூழ்நிலை. அவங்க மாமா 10 முறை ஏமாத்துறான். அது 81, 7, 39. ஆனால் ஆண்டவர் நான் ஆசைக்கிறார். திடீர்னு கர்த்தனோட பேசுகிறார். உன் செஞ்ச இடத்துக்கு திரும்பி போ, உன் தாப்பன் தாடு திரும்பி போன்னு சொல்கிறார். குறுக்க ஏசா வரான். இருந்தாலும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். வெறுங்கையா போனால் 2 பெரிய பரிகாரம் திருப்புறான். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தையை நிறைவேற்றாதபடி பிசாசு பல தடைகளை கொண்டு வரலாம். ஈவன் அவனை கொலை பண்ணவனு கூட நினைக்கலாம். ஆனால் ஒன்றுமே வாய்க்காது. அவர் சொன்னார்தான். தைரியமாக இருங்க. அன்பின் கர்த்தாவே, நான் உண்மையாக இருந்தும் என் ஸ்தாபனத்தில் என் மீது பொறாமப்பட்டு குற்றம் சாட்டுறாங்கப்பா. என்னை வேலையை விட்டு தண்ணவும் ட்ரை பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் அழுகிற மக்கள் உண்டு, வேதனைப்படுற பிள்ளைகள் உண்டு. நான் எவ்வளோ ஊழியம் செய்தாலும் என்னை அற்பமாக நினைக்கிறாங்க, யாருமே என்னை கண்டுவிடல, இப்படிலாம் நினைக்கிற ஊழியக்காரர் உண்டாப்பா. நான் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்தேனோ அன்றைக்கு என்னை பற்றி அவதூறாக பொய் வதந்தி பரப்புகிறாங்க அப்படி சொல்லி அழுகிற மக்கள் உண்டு. அதே மாதிரி ஊழியத்தை ஸ்டாப் பண்ண மக்கள் உண்டு. மனம் இறங்கி அவளை தைரியப்படுத்தும். உண்மையுடன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். 30, 60, 100 பலன் தான். ஆம் கர்த்தாவே, உபத்திரவங்கள் பெருகினாலும் நீர் மாறாதவர்.
கண்டிப்பாக நீர் சொன்னதை என் வாழ்க்கையை நிறைவேற்றது போல அவருடைய வாழ்க்கையை நிறைவேற்றும். அவளை சந்தோஷப்படுத்தும், உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.